தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாரச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஒன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: மரியா வால்டோட்டோவின் வெளிப்படுத்துதலான கடவுள் மனிதனின் காவியம் 3ஆம் புத்தகத்தில் நாம் பின்வரும் நிகழ்வை காண்கிறோம். இறைவனுடைய ராஜ்யத்தின் வரவை உங்கள் முழு பலத்தோடும் ஆசியுங்கள். அது வரும்போது பூமிக்கே மகிழ்ச்சியாயிருக்கும். இருதயங்களில், குடும்பங்களில், மக்கள் நடுவில், நாடுகளின் மத்தியில் அம்மகிழ்ச்சி ஏற்படும். இந்த ராஜ்யத்திற்காக துன்பப்படுங்கள், உழையுங்கள், உங்களையே பலியாக்குங்கள். இதெல்லாம் ஒரு நாள் நடைபெறும். பூமியில் சர்வேசனுடைய ராஜ்யம் வரும் முன்னால் பல நூற்றாண்டுகளாய் கண்ணீர்களும் இரத்தமும் தப்பறைகளும் வேத கலாபனைகளும் இருட்டும் வரும். இவற்றிலிருந்து ஒரு விடுதலையாக என்னுடைய திருச்சபையிலிருந்து புறப்படும் மறைபொருளான ஒளியிலிருந்து வீசப்படும் ஒளிவீச்சுக்கள் இருக்கும். அது பூமியில் என் ராஜ்யம் வருவதற்கு முன்னால் நிகழும். ஓ என் திருச்சபையே, இதற்காக ஆயத்தமாவாயாக. நமது ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிற சர்வேசனுடைய ராஜ்யமும் பாத்திமாவில் மாதா வாக்களித்துள்ள சமாதான காலமும் ஒன்றுதான் என்று கூற இடமிருக்கிறது. 20 நூற்றாண்டுகளாக திருச்சபை உலகத்தில் இருந்தும் அது பூமியில் சர்வேசனுடைய ராஜ்யமாக முழு பொலிவுடன் காணப்படவில்லை. வேத கலாபனைகளும் தப்பறைகளும் பிரிவினைகளாலும் பதிதங்களாலும் துரோகங்களாலும் அது கரைபட்டே இருந்துள்ளது. இறைமகனின் கரை திரை இல்லாத மணவாளியாக இப்பூமியிலேயே திருச்சபை துலங்கும் நாளை நமது ஆண்டவர் முன்னறிவிக்கிறார். அதையே மாதா பாத்திமாவில் தன் மாசற்ற இருதயத்தின் வெற்றியின் காலம் என்று குறிப்பிட்டார்கள். அதுவே உலக சுத்திகரிப்பதற்கு பின்வரும் சமாதான காலம். இதை மிகவும் ஆசித்து தேடும்படி ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நோன்பிருந்து ஜெபிக்கவும் நோன்பினுடைய மகத்துவத்தை இன்று உணர்ந்து கொள்ளவும் திருச்சபையின் வழியாக வலியுறுத்துகிறார். நோன்பு என்பது புலனடக்கத்தின் வெளிப்பாடு மட்டுமல்ல, மாறாக நம் பாவங்களுக்கு பரிகரிக்கிற முறை. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் பாவங்களை மேற்கொள்வதற்காக தன் உடலிலே கசையடியினால் அடிபடுவதற்கும் முள்முடியினால் சூட்டப்படுவதற்கும் அவமான வார்த்தைகளால் தன் இதயம் நொந்து போவதற்கும் அனுமதித்தார்.
சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலையில் பாடுகள் பட்டு அதன் விளைவாக பரிசாக மீட்பை நமக்கு கொடுத்தார். ஆகவே நோன்பு என்பது நமது பாவங்களுக்கு பரிகாரமான நிச்சயமான வழிமுறை. ஆகவே அதனை ஒருபோதும் அசட்டை பண்ணாமல் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற ஒழுங்குமுறைப்படி வெள்ளிக்கிழமைகளிலே முழுமையாக நோன்பிருந்து இறை அருளுக்காய் காத்திருந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்கள் ஆற்றலும் வலிமையும் கோட்டையுமான எங்கள் அன்பு இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம். மாட்சியும் மகத்துவமும் உமக்கே உரித்ததாக மாறட்டும். இந்த உலகத்தின் தீய சக்திகள் மீது அதிகாரம் கொடுத்து வல்லமையோடு வாழ அழைத்தவரே, உமக்கே கோடி நன்றி ஐயா. உமது நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற போது எங்களுக்காக விண்ணகம் திறக்கப்படுகிறது. விண்ணகத்தின் மகிமை எங்களை மூடிக்கொள்கிறது. அதனால் தீய சக்திகள் எங்களை விட்டு ஓடிப்போகிறது. எங்கள் நோய்கள் மாறிப்போகிறது. எங்களுடைய வறுமை தரித்திரம் காணாமல் போகிறது. உமது வியத்தகு மகிமையின் நாமம் போற்றப் பெறுவதாக. நாமம் எங்களுடைய நாவில் ஒலிக்கும் போதெல்லாம் எங்கள் மனதில் சொல்ல முடியாத பேரானந்தம் மூற்றெடுக்கிறது. எம் உடலில் சக்தி பெருகிறது. உள்ளத்தில் உலகம் தர முடியாத சமாதானம் கிடைக்கிறது. அத்தகைய விலை மதிப்பில்லாத மகத்துவ நாமத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து மகிழ்கிறோம். சாத்தானுடைய தந்திரங்கள், சோதனைகள், வேதனைகள் எங்களை கவலைகளிலும் கண்ணீர்களிலும் ஆழ்த்திவிடாமல் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் விசுவாசம், தேவ சிநேகம், இறை வார்த்தை என்ற ஆயுதங்கள் தரும் அதிகாரத்தால் சாத்தானுக்கு கட்டளையிட்டு கட்டி போட எங்களுக்கு நம்பிக்கைகளை மிகுதியாக்கும். நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. வெந்ததை தின்று விதி வந்தால் சாவதற்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல. மாறாக நாங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். உமது பரிசுத்த இரத்தத்தினால் விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள். ராஜாதி ராஜாவினுடைய பிரியமான பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடும் இன்று நோன்பினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வலிமையோடும் இந்த உலகத்திற்கு கடவுளை காண்பிப்பதற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் நாங்களே என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பிரச்சனைகளுக்கே பிரச்சனை கொடுக்கும் மனிதர்களாக வாழ எங்களுக்கு ஆசீர் அருளும். இந்த நாளிலே நாங்கள் சந்திக்கப் போகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உமது நாமத்தினால் வெற்றி பெற எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் எங்கள் எதிர்கால தலைமுறைகளையும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும், அடிமைத்தனங்களிலிருந்தும், போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும், தீமையான சோதனைக்குரிய உறவுகளிலிருந்தும் அவர்களை விடுவித்து பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.